திரு விஜய் அவர்களுக்கு கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையுமே பயமுறுத்தி இருக்கிறது, மிரட்டி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகமும் திரு விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து அஞ்சுகிறது, கவனத்தில் கொள்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாடு இஸ் கோயிங் டு சேஞ்ச். அது ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கு தயாராயிடுச்சு அப்படின்றத நாங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். 10 வருஷமா நான் திருச்சியில இருக்கேன். இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது. எந்த அரசியல் கட்சியும் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்தது இல்லை. 2 பெரிய கட்சிகள் மீது, திமுக அதிமுக மீது மக்களுக்கு கடும் கோபமும் வெறுப்பும் இருக்கிறது. மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள். அதனுடைய ஒரு எதிர்வலி, அதனுடைய வெளிப்பாடு இந்த கூட்டம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் கலங்கி போயிருப்பார்கள். குறிப்பாக திமுக மிக அதிகமாக கலங்கி போயிருக்கும். வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவர்கள் ஆடி போயிருப்பார்கள். ஆட்சியாளர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு விஜய்க்கு என்ன மக்கள் அடித்தளம் இருக்கிறது, ஆதரவு இருக்கிறது. அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. விஜய் தான் முதலமைச்சர், விஜய் தான் முதலமைச்சர் நம்பிக்கை வந்துருச்சு. காரணம் என்னன்னா, திமுக அதிமுக இரண்டுமே விஜய் பார்த்து திமுக பயப்படுது. அதிமுக இப்படியா நம்ம பக்கம் வந்துட மாட்டாரா? இத்தனை கோடிகளை கொடுப்பதற்கு எடப்பாடி தயார். இந்த கிரௌட் என்ன செய்தியை நமக்கு சொல்லுதுன்னா, விஜய்க்கு மிக வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்குது அப்படின்றத இந்த மெசேஜை நம்ம இந்த கிரௌட்ல இருந்து எடுத்துக்கலாம். சிஎம்ஐ இதற்கு நேரடியாக பேரை சொல்லனாலும் இது மாதிரி ஒரு விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னா அது விஜயோட வெற்றியை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய கூட்டம் இந்த ஆண்டு போற இடத்துல எல்லாம் வந்துட்டே இருக்கேன். இது என்னடா பண்ணி தொலைகிறது, இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற ஆத்திரத்துலதான் இன்னைக்கு பல பேர் மெடிக்கல் ஷாப்ல போய் ஜெலிசுல வாங்கி குடிச்சிருப்பாங்க. வயிற்றுச்சலுக்கு அது ரொம்ப ரொம்ப சிறந்தது.